ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு கனிவான வேண்டுகோள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஆட்டுக்கறி ரசம் குருமா எப்படி காரசாரமாக சூப்பராக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஆட்டுக்கறியை நான் 3 விசில் வச்சு மஞ்சள்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போடும்போது என்னென்னு உங்களுக்கும் தெரியும். நீங்களும் எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம கடகடன்னு எந்த பொருளும் நம்மளுக்கு மறந்து போகாது. சீக்கிரமாகவே நம்ம ரெசிபி செஞ்சிடலாம். இப்போது ஒரு வானிலையை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். மறக்காமல் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும். மட்டனை 3 விசில் வச்சு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடல் பாசி, சோம்பு, பட்டை இலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஆனியனை சேர்த்து ஹீட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எந்த ரெசிபியாக இருந்தாலும் சூப்பராக வரும் நம்மளுக்கு. அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது கொஞ்சம் 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை நம்ம சேர்த்து நல்லா அது குழஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக வேணால் உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேருங்க. ஏற்கனவே மட்டனில் சேர்த்து வேக வச்சுருவோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், அதாவது குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் இருந்தால் 2யும் சேர்த்துக்கலாம். ஹீட்டை கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம இதை அந்த ஆயிலே கொஞ்சம் வேக வைக்கலாம். மஞ்சள்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் சேர்க்கும்போது ஆயிலில் இந்தமாரி சேர்த்து நல்லா ஓரளவு வறுத்துக்கிட்டோம்னா அந்த ரெசிபி நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈரலும் கொழுப்பும் எடுத்து வச்சுருக்குறோம். அதை குக்கரில் வேக வச்சோம்னா கரைஞ்சி போயிடும். அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை போட்டு இது கூட வறுத்துக்கலாம். இதை நல்லா ஓரளவு வறுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் ரசம் மாரி காரசாரமாக சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்னாலும் அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டு குடிக்கணுனாலும் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே எல்லாத்துக்கும் உப்பு சேர்த்துருக்குறோம். கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பிரியாணி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த ஆட்டுக்கறி ரசக்குருமாவை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.